ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி. ஈரானினுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி என்பவர், அதே போல் அந்த நாட்டினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளாகி அவர்கள் அனைவரும் உயிரிழந்திருக்கிறார்கள். முதல்ல எங்கேயே இருக்கக்கூடிய ஈரானினுடைய அதிபர் உயிரிழந்த செய்தி நமக்கு எப்படி ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். பாரசீக பேரரசு அப்படின்னு சொல்லி வரலாற்று முழுக்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரரசாக இருந்ததுதான் இன்றைக்கு நம்ம ஈரான் சொல்றோம். இந்தியாவோட நெருங்கிய நட்புறவு கொண்ட நாடு. ஈரான்றது நிறைய பொருட்களை நாம் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். எரிவாயு இது மாதிரியான பல விஷயங்களை நாம் இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம். ரஷ்யாவினுடைய அணியில் இருந்து அமெரிக்கா போன்ற மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சிம்ம சுப்பரமாக விளங்கக்கூடிய ஒரு உலக அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு தான் ஈரான். அதனால அந்த ஈரானினுடைய அதிபர் உயிரிழப்பு செய்தி அப்படிங்கிறது உலகம் முழுக்கவே ஒரு முக்கியத்துவமான ஒரு செய்தியாக இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஈரான் அப்படிங்கிற அந்த நாட்டினுடைய தலைவராக மட்டும் நம்ம அவரை பார்க்க முடியாது. அண்டை நாடுகள் ஈராக், சிரியா, லெபனான், அதே போல் ஏமன், இப்படி அண்டை நாடுகள் பல நாடுகளில் மிகவும் செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர் தான் இப்போது உயிரிழந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி. அடுத்ததாக இந்த விபத்து எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஈரானினுடைய அண்டை நாடு அசர்பைஜான், அந்த நாட்டில் ஈரானோட சேர்ந்து ஒரு டேம் கட்டுறாங்க. அந்த டேமுக்கு இன்னாகிரேஷன் ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறதுக்காக இப்ராஹிம் ரைசி போகிறாரு. அப்படி போயிட்டு அங்கேருந்து திரும்பி வரும்போது தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து நடந்திருக்கு. இந்த ஹெலிகாப்டரில் யார் யார் போனாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஈரானினுடைய அதிபர், அதே போல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹுசைன் அப்துல்லஹியான் அப்படிங்கிறவர். இவருமே மிக முக்கியமான உலக தலைவராக பார்க்கப்படுறாரு. ஏன்னா இவர் தான் அண்மையில் நடைபெற்று வரக்கூடிய காசா இஸ்ரேல் போரில் மிக முக்கியமான ரோல் இவருக்கு இருக்குது. அதே போல் சவுதி, ஈரான் அப்படிங்கிற இரண்டு நாடுகளுக்கு இடையில் ரொம்ப நாளாக பகை நிலவிட்டு வருது. அதை சமாதான முயற்சிகள் மேற்கொண்டுட்டு வரக்கூடிய ஒரு தலைவராகவும் இவர் இருக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த அதிபராக கூட இவர் ஆகலாம் அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற தலைவராக இருக்கிறாரு. அதே போல் அந்த ஈரானினுடைய ஒரு மாகாண ஆளுநரும் அந்த விமானத்தில் பயணம் செய்கிறாரு. மொத்தம் 9 பேர் பயணம் செய்வதாக சொல்கிறாங்க அந்த விமானத்தில். இந்த 9 பேருமே இந்த விபத்தில் உயிரிழந்திருக்கிறாங்க. இவர்கள் பயணம் செய்த அந்த ஹெலிகாப்டர் தான் இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா பெல் 212 அப்படிங்கிற ஒரு அமெரிக்கா ஹெலிகாப்டர். 1960களில் தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர். இது ரொம்ப அவுடேட்டடான ஒரு ஹெலிகாப்டர். ஆனாலும் கூட தொடர்ந்து ஈரான் இந்த ஹெலிகாப்டர் பயன்படுத்திட்டு வராங்க. 1960களில் பார்த்தீங்கன்னா ஈரானில் ஷா மன்னருங்கிற ஒரு ஆட்சி செஞ்சார். அவர் அமெரிக்காவுக்கு முழுமையாக அமெரிக்காவோட அடிமையாக இருந்தவர். அதனால அப்போ அமெரிக்கா ஈரானுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சாங்க, நிறைய ஆயுதங்கள்லாம் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு 1980களில் ஈரானில் இஸ்லாமிய புரட்சின்னு சொல்லி ஒரு புரட்சி வெடிக்குது. அமெரிக்காவினுடைய தலையீடு முழுவதுமாக அவர்கள் அமெரிக்காவை அங்கேருந்து விரட்டி அடிக்கிறாங்க. இதில் 2000க்கும் மேற்பட்ட ஒரு வெயிட்டை வைக்க முடியும். குறிப்பாக போர் உபகரணங்களை எடுத்து செல்வதற்காகத்தான் இந்த ஹெலிகாப்டரை அப்போது தயாரிச்சிருக்கிறாங்க. அந்த ஹெலிகாப்டரில் ஒரு பயணம் மேற்கொள்ளும் போது இந்த விபத்து நடந்திருக்கு. எல்லாருக்குமே எழக்கூடிய முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த விபத்து எப்படி நடந்தது இது அப்படிங்கிறது தான். இப்போ ஈரான் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக எந்த விளக்கத்தையும் தெளிவாக கொடுக்கல. ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, குறிப்பாக அல் ஜசீரா போன்ற ஊடகங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய செய்தி என்னன்னா, மோசமான வானிலை இதற்கு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. காரணம் என்ன, விபத்து நடந்த உடனே பார்த்தீங்கன்னா அது எந்த இடத்துல விபத்து நடந்துச்சு, இவங்க விமானம் எங்கே விழுந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பதற்கே பல மணி நேரம் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு மோசமான வானிலை, குறிப்பாக கடுமையான பனிமூட்டம் நிலவி இருக்கு. அதன் காரணமாக இது ஒரு விபத்தாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள்லையும் இதை இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வராங்க. அடுத்ததாக இது சதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பலரும் சந்தேகத்தை எழுப்புறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, 3 விமானங்கள் 3 ஹெலிகாப்டர்களில் தான் அந்த குழு திரும்பி வந்திருக்கிறாங்க ஈரானுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் ரைசி அதிபர் அவர் பயணம் செஞ்ச அந்த ஒரு ஹெலிகாப்டர் மட்டும்தான் விபத்தில் சிக்கியிருக்கு. மீதி இருந்த 2 ஹெலிகாப்டர்கள் விபத்தில் சிக்கல, அவங்க பத்திரமாக திரும்பி இருக்கிறாங்க. அதுதான் சந்தேகத்திற்கு முதல் காரணமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி என்பவர் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. இப்ராஹிம் ரைசி என்பவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான இஸ்லாமிய கல்விக்கூடத்தில் இஸ்லாமிய மார்க்க கல்வி படித்தவர், அதே போல் சட்டக்கல்வியும் படித்தவர். அங்கே இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்களில் அவர் நீதிபதியாக வேலை செய்தவர். அதே போல் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தில் அவர் நீதிபதியாக வேலை செஞ்சிருக்கிறாரு. இவருடைய மாமனார் பிரபலமான ஒரு பெரிய இஸ்லாமிய அறிஞர். அதனால் 2 சமூகங்கள், அதாவது நீதிபதிகள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்க அறிஞர்கள், இவர்கள் தான் ஈரானை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இந்த 2 தரப்பு எலைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, உயர் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள். இந்த உயர் வர்க்கத்தை சேர்ந்த
அந்த இரண்டு தரப்பிடமுமே மிகுந்த செல்வாக்கு படைத்தவராக இந்த இப்ராஹிம் ரைசி என்பவர் இருந்திருக்கிறாரு. அதே போல இவர் வந்து ஒரு ஹார்ட் லைனர், அதாவது ரொம்ப கடினமான கொள்கை கொண்டவர் அப்படின்னு தான் மேற்கத்திய ஊடகங்கள் குறிப்பிடுறாங்க. எந்த சமரசமுமே அவர் வந்து செஞ்சுக்க மாட்டார். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த அதிபர் தேர்தல் தான் இவர் முதல் முறையாக கிட்டத்தட்ட 62% வாக்குகளை பெற்று இவர் வந்து வெற்றி பெறாரு. அண்மையில் சிரியாவில் ஈரானியினுடைய அதிகாரிகளை இஸ்ரேல் வந்து படுகொலை செஞ்சாங்க. அதற்கு வந்து உடனடியாக ரியாக்ஷன் செய்தவர் இப்ராஹிம் ரைசி. உடனே வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் அதே போல ஏவுகணைகளை வீசி இஸ்ரேலுக்கு முதல் முறையாக ஒரு பலத்த அடியை கொடுத்தவர். ஈரான் மண்ணிலிருந்து முதல் முறையாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இப்ராஹிம் ரைசியோட இந்த காலகட்டத்தில் தான். பாலஸ்தீன போராளி குழுக்களுக்கு மிக தீவிரமான ஆதரவை இவருடைய ஆட்சி காலத்தில் வழங்கியிருக்கிறாங்க. அதே போல் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா, ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி, இது மாதிரியான அமெரிக்காவுக்கு எதிரான போராளி குழுக்களுக்கு வந்து மிக தீவிரமான ஆதரவை இவரது ஆட்சி காலத்தில் தான் கொடுத்துருக்குறாங்க. இவர் வந்து ஈரானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆயத்துல்லா அலி கொமேனிங்கிறவர் இருக்கிறாரு. குறிப்பாக அதிபருக்கு வந்து ஒரு 40% அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், சுப்ரீம் தலைவருக்கு 60% அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு அந்த பதவி ரொம்ப முக்கியமான பதவி. அந்த சுப்ரீம் தலைவர், அடுத்த சுப்ரீம் தலைவராக இப்ராஹிம் ரைசி தான் தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார் அப்படின்லாம் செய்திகள் வெளியான நிலையில் அவர் வந்து இப்போ உயிரிழந்திருக்கிறார். இந்த திடீர் சம்பவம் சம்பந்தமாக ஹமாஸ் அமைப்பு என்ன சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது. காரணம் என்னென்னா, இது வந்து இஸ்ரேலினுடைய ஒரு சதி செயலாக இருக்குமா அல்லது வந்து அமெரிக்காவினுடைய ஒரு சதி செயலாக இருக்குமா என்று பலரும் வந்து கேள்விகளை எழுப்பிட்டு வரக்கூடிய நிலையில் ஹமாஸ் அமைப்பு இதுவரைக்கும் அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் எதையுமே சொல்லலை. அதே நேரம் தங்களுடைய போராட்டத்திற்கு மிக உறுதியான ஆதரவை, ஓய்வின்றி உறக்கமின்றி ஒரு ஆதரவை இப்ராஹிம் ரைசி கொடுத்து வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், அவருடைய இந்த மரணம் வந்து மிகப்பெரிய இழப்பு பாலஸ்தீனியர்களுக்கு, அதே போல் ஈரான் மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக ஹிஸ்புல்லா அமைப்பு ஏதாவது குற்றச்சாட்டுகளை சுமத்தியிருக்கிறார்களா அப்படின்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் அவர்களும் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேல் மீதோ அமெரிக்கா மீதோ எந்த குற்றச்சாட்டுகளையும் இதுவரை சுமத்தலை. அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்டுடைய ஒரு ப்ரொடெக்டர், அந்த எதிர்ப்பு போராளி குழுக்களை வந்து பாதுகாக்கக்கூடிய தலைவர்களாக இப்ராஹிம் ரைசி, அப்துல்லா போன்றவர்கள்லாம் இருந்தாங்க. இன்றைக்கு வந்து அவர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வந்து சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அறிக்கைகளை தான் ஹிஸ்புல்லா அமைப்பும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக இஸ்ரேல் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இஸ்ரேலும் அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்லலை. இஸ்ரேலுடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறாரு. அதாவது இப்ராஹிம் ரைசியினுடைய இறப்பு வந்து எங்களுக்கு வந்து ஒரு வேதனை தரக்கூடிய இறப்புலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவர் அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த சம்பவம் வந்து இதில் வந்து எங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இது வந்து எங்களுடைய சதி திட்டம் கிடையாது. அவர் உயிரிழந்ததுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துருக்கிறாரு. அதே நேரம் ஈரானினுடைய அரசாங்கம் வந்து முழுமையான விசாரணை வந்து அவங்க நடத்திட்டு வராங்க. ஈரானுடைய இராணுவம் வந்து தயார் நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஆல்ரெடி அலர்ட்டான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. அதே போல் இஸ்ரேலும் ஒரு அலர்ட்டான ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு இஸ்ரேலுக்கோ அல்லது அமெரிக்காவுக்கோ ஏதாவது தொடர்பு இருப்பதாக ஒரு சின்ன தகவல் வந்து அதிகாரப்பூர்வமாக ஈரானுக்கு தெரிய வந்தால் கூட அது வந்து ஒரு பிராந்திய அளவில் மிகப்பெரிய ஒரு போரை வந்து ஏற்படுத்திடும். உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்திடும். அது உலகப்போராக மாறக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவமாக இந்த சம்பவம் வந்து இருக்குது. என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் வந்து இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.